வணக்கம், நான் சுதர்ஷன் மகேஷ். பாட்னா யூனிவர்சிட்டியில் நடந்த ஸ்டூடெண்ட் யூனியன் தேர்தல் முடிவுகள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். பீகாரில் இருக்கக்கூடிய பாட்னா யூனிவர்சிட்டி 107 வருட பாரம்பரியம் மிக்க ஒரு பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தில் ஸ்டூடெண்ட் யூனியனுக்கான தேர்தல் நடந்து முடிஞ்சு அதனுடைய முடிவுகள் வந்திருக்குது. 107 வருட பாரம்பரியம் மிக்க அந்த பல்கலைக்கழகத்தில் 107 வருடத்தில் வரலாற்றில் முதன்முறையாக தலைமை பதவிக்கு ஒரு பெண் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றத இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. இந்த தேர்தல் முடிவுகளில் டாப் மோஸ்ட் பதவிகளில் எந்தெந்த கட்சியினுடைய மாணவர் அணியை சேர்ந்தவர்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பாட்னா யூனிவர்சிட்டியினுடைய ஸ்டூடெண்ட் யூனியன் பிரசிடென்ட்டா மைத்திலி மிர்னாலினி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாணவர் அணியாக இருக்கக்கூடிய ஏபிவிபி அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் அமைப்பினுடைய சார்பாக போட்டியிட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ இவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரசினுடைய நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இந்த மாணவர் அணியினுடைய மனோரஞ்சன் குமார் ராஜா இவரை விட 603 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சு வரலாற்றில் 107 வருட வரலாற்றில் முதன்முறையாக ஒரு பெண்மணி பிரசிடென்ட் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து வைஸ் பிரசிடென்டா சுயேட்சை வேட்பாளர் தீரஜ்குமார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. அதே மாதிரி ஜெனரல் செக்ரட்டரியா சுயேட்சை வேட்பாளர் சலோனி ராஜ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி ஜாயின்ட் செக்ரட்டரியா காங்கிரஸ் கட்சியினுடைய மாணவர் அணியை சேர்ந்த ரோஹன் சிங்கும், ட்ரெஷரரா காங்கிரஸ் கட்சியினுடைய மாணவர் அணியை சேர்ந்த சௌமியா ஸ்ரீவத்சவாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த 5 பேர்ல 3 பேர் பெண்கள் அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடிகிறது. மைத்திலி மிர்னாலினி, சலோனி ராஜ் அண்ட் சௌமியா ஸ்ரீவத்சவா இவங்க 3 பேருமே வந்துட்டு பெண்களாக இருக்கிறாங்க. ஸோ பெண்கள் அதிக அளவில் தலைமை பதவிக்கு வந்திருக்கக்கூடிய தேர்தலாகவும் இந்த பாட்னா யூனிவர்சிட்டியினுடைய ஸ்டூடெண்ட் யூனியன் தேர்தல் இந்த வருட முடிவுகள் பார்க்கப்படுகிறது. ஸோ இதுதான் வந்துட்டு ரீசெண்டாக நடந்த பீகாரில் இருக்கக்கூடிய பாட்னா யூனிவர்சிட்டியினுடைய ஸ்டூடெண்ட் யூனியன் தேர்தல் முடிவுகள். பீகாரில் இந்த வருட இறுதியில் சட்டமன்ற தேர்தலும் வரப்போகுது. அது சம்பந்தமான கருத்து கணிப்பு முடிவுகளும் ரொம்ப சீக்கிரமாக நம்முடைய சேனலில் நம்ம பகிர்ந்துக்க போகிறோம். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.